ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், நேற்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்துல பட்ஜெட் தாக்குதல் செஞ்சாங்க. அந்த பட்ஜெட்ல டிஃபென்ஸுக்கு மட்டும் 6.22 லட்சம் கோடி ரூபாய ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இது டோட்டல் இந்திய பட்ஜெட்ல 12.9% ஆகும். நிதியமைச்சர் தாக்கல் செய்த பட்ஜெட்ல டிஃபென்ஸுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க, அந்த நிதியை எந்த விஷயத்துக்கு செலவிட போறாங்க, இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்க நிதி வரும் காலத்துல இந்தியாவின் முப்படைகளை எப்படி வலிமைப்படுத்தும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சில வருடங்களுக்கு முன்பு இந்தியா உலகத்திலே ஆயுத இறக்குமதியில 2வது மிகப்பெரிய நாடா இருந்துச்சு. ஆனா தற்போது ஆயுத ஏற்றுமதியில ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க. அது என்ன சாதனை, இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதி எப்படி முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நேற்று தாக்கல் செய்த டிஃபென்ஸ் பட்ஜெட்ல அணுசக்தி மூலமா பவர் ஜெனரேட் பண்றதுக்கு சில முக்கியமான திட்டங்களை இந்திய அரசாங்கம் வகுத்திருக்காங்க. அது என்ன திட்டம், எப்படி வரும் கால இந்தியாவுக்கு அது உதவி செய்யும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நேற்று தாக்கல் செய்த பட்ஜெட்ல இந்தியாவின் முப்படைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு 6.22 லட்சம் கோடி ரூபாய இந்திய அரசாங்கம் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் ஒதுக்கப்பட்ட டிஃபென்ஸ் பட்ஜெட்ல இதுதான் அதிகமானது. இந்தியாவுடைய டோட்டல் பட்ஜெட்ல 12.9% இந்தியா டிஃபென்ஸுக்காக செலவு செய்றாங்க. தேர்தலுக்கு முன்னாடி தாக்கல் செய்த பட்ஜெட்ல டிஃபென்ஸுக்கு தேவையான ஆராய்ச்சிகளை செய்வதற்கான நிதி குறைவா ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி வந்தாங்க. அதை பூர்த்தி செய்யும் வகையில இந்த பட்ஜெட்ல டிஃபென்ஸ் ஆராய்ச்சிக்கு 400 கோடி ரூபாய் அதிகமா ஒதுக்கி இருக்காங்க. என்ன பொறுத்தமட்டில் இந்தியா இன்னும் கூடுதலாகவே டிஃபென்ஸ் ரிசர்ச்சர்ஸுக்கு ஒதுக்கீடு பண்ணலாம். ஏன்னா வரும் காலத்துல இந்தியா முழுக்க உள்நாட்டு ஆயுதங்களை நம்பி இருக்க போகுது அப்படின்னா இந்தியா அதிகமா டிஃபென்ஸ் ரிசர்ச்ல இன்வெஸ்ட் செய்யணும். அந்த வகையில கூடுதலா 400 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்குது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்கிறேன். இதன் மூலமா உள்நாட்டுல டிஃபென்ஸ் டெக்னாலஜிகளை இந்திய ராணுவத்திற்காக உருவாக்க முடியும். அடுத்து 2023ல தாக்கல் செய்யப்பட்ட டிஃபென்ஸ் பட்ஜெட்ல 18.43% ஆயுதங்களை வாங்குவதற்கு ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 27.66% ஆயுதங்களை வாங்குவதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்ல முழுக்க உள்நாட்டு ஆயுதங்களை வாங்குவதற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்படி செய்வதன் மூலம் இந்தியால ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களை ஊக்குவிக்க முடியும். அது மட்டும் இல்லாம பல இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பையும் உருவாக்க முடியும். ஆயுதங்கள் வாங்குவதற்கு இந்தியா 1.72 lakh crores செலவு செய்ய போறாங்க. இது போன வருடத்தை விட 20.33% அதிகமா இருக்குது. இந்த 1.72 lakh crores-ல 75% இந்தியாவின் முப்படைகளை நவீனப்படுத்துவதற்கு பயன்படுத்த போறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 1,55,000 கோடி ரூபாய இந்திய ராணுவத்தை நவீனப்படுத்துவதற்கு செலவு செய்ய போறாங்க. அடுத்து 92,000 கோடிய இந்திய முப்படைகளோட ஆபரேஷனல் ரெடினஸ் மெயின்டைன் செய்வதற்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இது போன டிஃபென்ஸ் பட்ஜெட்ல இருந்து 48% அதிகமான நிதிய ஆபரேஷனல் ரெடினஸ்க்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதாவது இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை மெயின்டைன் செய்வதற்கு ஃபெசிலிட்டிஸ் உருவாக்குவது, வெடிபொருட்கள் வாங்குவது, அடுத்து இந்திய முப்படைகள்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மற்றும் வீரர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துவதற்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் போன்றவற்றை இந்த ஆபரேஷனல் ரெடினஸ்க்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்துவாங்க. அடுத்து ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு மருத்துவ உதவி வழங்குவதற்கு 6,968 கோடி ரூபாய ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இது போன டிஃபென்ஸ் பட்ஜெட்ல இருந்து 28% அதிகமான நிதி. அடுத்து எல்லை பகுதிகளில் சாலைகள் மற்றும் பாலங்களை உருவாக்குவதற்கு 6,500 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இது போன வருட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை விட 30% அதிகமான நிதியை ஒதுக்கி இருக்காங்க.
இதன் மூலமா சீன எல்லையில மிகப்பெரிய அளவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை இந்தியாவால செய்ய முடியும். பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் மூலமா தான் 13,700 அடி உயரத்துல லடாக்ல நயோமி ஏர்பேஸ் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து அந்தோமான் நிக்கோபார் தீவுல சாலைகள் மற்றும் பாலங்கள் கட்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அடுத்து வீரர்களை எல்லைக்கு அதிவேகமா நகர்த்துவதற்கு ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலத்துல சீலா டனல் போன்றவை அமைக்கப்பட்டிருக்கு. அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்திலையும் ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த சுரங்க பாதைகளை இந்தியா அமைச்சிருக்காங்க. இதே போன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை எல்லையில் செய்வதற்கு 6,500 கோடி ரூபாயை இந்தியா ஒதுக்கி இருக்காங்க. அடுத்து இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு 7,651 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இது போன வருடத்தில இருந்து 6.31% அதிகம். இதன் மூலமா இந்திய கடல் எல்லையில போதைப் பொருள் கடத்தல், கடற்கொள்ளையர்களின் தாக்குதல்கள் போன்றவற்றை இந்தியாவால சமாளிக்க முடியும். அடுத்து DRDO அப்படிங்கிற டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு 23,855 கோடி ரூபாயை நிதியா ஒதுக்கி இருக்காங்க. இதுல பெரும்பாலான நிதி DRDOல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு சம்பளமா போனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான நிதி ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம DRDO நிறுவனம் தற்போது பல தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் மூலமா பல டிஃபென்ஸ் டெக்னாலஜிய DRDOவால உருவாக்க முடியும். அடுத்து ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு பென்ஷன் கொடுப்பதற்கு 1,41,205 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இது போன டிஃபென்ஸ் பட்ஜெட்ல இருந்து 2.17% அதிகம். இது போன்று பல முக்கியமான விஷயங்களுக்கு டிஃபென்ஸ் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அதனால வரும் காலத்துல இந்தியாவின் முப்படைகள் கண்டிப்பா ஒரு வலிமையான நிலையில இருக்கும். அடுத்த அப்டேட் 2015 இருந்து 19 வரைக்கும் இந்தியா உலகின் 2வது மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளரா இருந்துச்சு. ஆனா தற்போது உலகத்துல இருக்கக்கூடிய டாப் 25 டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் நாடுகளின் பட்டியல்ல இந்தியாவும் இடம்பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை இந்த பினான்சியல் இயர்ல மட்டும் இந்தியா ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இது போன வருட ஆயுத ஏற்றுமதியை விட 25% அதிகம். போன வருடம் 2 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஆயுத ஏற்றுமதியை இந்தியா செஞ்சிருந்தாங்க. இது 2017வது வருடத்தை இந்த வருடத்தோடு கம்பேர் செஞ்சோம்னா 12 மடங்கு இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு. 2017ல இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி வெறும் 0.2 பில்லியன் அமெரிக்க டாலர் தான். ஆனா தற்போது உலகின் பல நாடுகளுக்கு இந்தியா ஆயுதங்களை ஏற்றுமதி செய்றாங்க. இதன் மூலமா உலகின் டாப் 25 டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் நாடுகளின் பட்டியல்ல இந்தியா இடம் பிடிச்சிருக்காங்க. இதற்கு காரணம் இந்திய அரசாங்கம் சமீபத்துல எடுத்த சில முக்கியமான பாலிசி சேஞ்சஸ் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆயுத ஏற்றுமதிக்கு தேவையான ஒப்புதலை கொடுப்பத இந்தியா முழுவதும் ஆன்லைன் ஆக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய நண்பன் யார், எதிரி யார் அப்படிங்கறதுல இந்தியா ரொம்ப தெளிவா இருக்காங்க. தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியா தற்போது அதிக முனைப்பு காட்டுறாங்க. 100க்கும் மேற்பட்ட இந்திய நிறுவனங்கள் ஆயுத தயாரிப்புல தற்போது ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. டோனியர் ஏர்கிராப்ட்ஸ், ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம், பிரம்மோஸ் மிசைல்ஸ், பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ், ரடார் சிஸ்டம், ஸ்டிமுலேட்டர்ஸ், ஆர்ம்டு வெஹிக்கிள் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை இந்தியா ஏற்றுமதி செய்றாங்க. 200க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா தன்னுடைய ஆயுதங்களை ஏற்றுமதி செய்றாங்க. இதன் காரணமாக இன்னும் வரும் காலங்களிலும் இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி மிகப்பெரிய அளவுல உயரும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்த அப்டேட், சமீபத்துல தாக்கல் செய்த பட்ஜெட்ல இந்திய அரசாங்கம் இந்திய தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து சிறிய நியூக்ளியர் ரியாக்டர்களை உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா சிறிய நியூக்ளியர் ரியாக்டருக்கு தேவையான தொழில்நுட்பங்களை இந்திய தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து இந்திய அரசாங்கம் உருவாக்குவாங்க. இதன் மூலமா வரும் காலத்துல இந்தியாவுக்கு தேவையான பவரை மிகப்பெரிய அளவுல நியூக்ளியர் எனர்ஜியை பயன்படுத்தி இந்தியாவால எடுக்க முடியும். பட்ஜெட்ல ஆராய்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட நிதிய சிறிய வகை நியூக்ளியர் ரியாக்டர்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்களை உருவாக்குவதற்கான ஆராய்ச்சிக்கும் பயன்படுத்த முடியும். சமீபத்துல அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இந்தியால சிறிய வகை நியூக்ளியர் ரியாக்டர்களை உருவாக்குவதற்கு அதிக முனைப்பு காட்டுறாங்க. அதாவது 300 மெகாவாட் திறன் கொண்ட நியூக்ளியர் ரியாக்டர்களை இந்தியால அமெரிக்காவும்
ரஷ்யாவும் உருவாக்குவதற்கு திட்டங்களை வகுத்து தற்போது செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல ரஷ்யாவுக்கு சென்ற பாரத பிரதமரிடம் சிறிய நியூக்ளியர் ரியாக்டர்களை உருவாக்குவது தொடர்பா புட்டின் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அதே போன்று போன முறை அமெரிக்காவுக்கு பாரத பிரதமர் சுற்றுப்பயணம் போயிருக்கும் பொழுது ஜோ பைடன் மற்றும் பாரத பிரதமர் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில சிறிய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நியூக்ளியர் ரியாக்டர்களை உருவாக்குவது தொடர்பா சொல்லப்பட்டிருந்துச்சு. அதனால வரும் காலத்துல இந்தியால சிறிய வகை நியூக்ளியர் ரியாக்டர்கள் மிகப்பெரிய அளவுல தயாரித்து உள்நாட்டு தேவைக்கு பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும். இதன் காரணமா இந்தியால நியூக்ளியர் எனர்ஜி டெக்னாலஜி மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.